மாமா உங்களுக்கு ஆம்பளையும் ஆம்பளையும் பண்ணுறதை பார்த்தா தான் ஆசை வரும். நீங்களும் உங்கள் நண்பன் முத்துப்பாண்டியும் வானவில்லுன்னுலாம் சொன்னது நம்ம சூர்யாஜி தான். எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. எந்த சிறுக்கி மக சொன்னது அப்படி. என்னைய பார்த்து அந்த மாதிரி என்னைய பார்த்தா வானவில் மாதிரி இருக்கா உங்களுக்கு? டேய், இப்படி சொல்லி சொல்லி தாண்டா அந்த ஆளே என்னை பிரித்து வச்சுருக்கீங்க. பல வருஷம் ஆச்சுடா நாங்கள் 2 பேரும் சந்திச்சு. ஒரு சினிமாவுக்கு போனால் கூட பக்கத்து சீட்டில் வேற ஆளை உட்கார வச்சுட்டு விட்டுப்படமாடா. டேய், இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்கடா. ஏதாவது கேரளாவில் ஏதாவது வண்டி மாதிரி மலையாள படம் வரும்ல, அஞ்சரைக்குள்ள வண்டி, அவசானத்து ராத்திரி, அதை மாதிரி ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கடா. நடிக்க கூட அனுப்பி வைப்போம். போறியாப்பா? நான் தான் உன் கூட நடிக்கிறேன். கற்பழிப்பு சீனா இருந்தாலும் நான் தான் வருவேன். இது எனக்கு நீ சொல்லிட்டீல, இனிமே ரெடிமேடு சப்பாத்தியே நான் சாப்பிடலடா. வீட்டிலேயே முடிஞ்சா மாவு பிசைகிறேன். எனக்குன்னா மாவு பிசைறதுன்னா என்ன எனக்குன்னா இன்னைக்கு நேத்தா பிசைகிறேன். 25 வருஷமா மாவு பிசைஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதெல்லாம் ஒரு அதிசயமா? அழகா பிசைவேன், நல்லா பிசைவேன். வா, அதில் நான் எக்ஸ்பர்ட்ரா. கேளு. ஏப்பா ஏய், சப்பாத்திக்கு நான் மாவு பிசைவேனா பிசைய மாட்டேனா? நானு அப்புறம் ஏய், என்ன இப்படி பொசுக்குன்னு சொன்ன? காரக்குழம்பு கனி வரிசையில் வந்துடுவேன். மாமா, நான் மாவு பிசைகிறேன், நான் ரெடி மாமான்ட்டு வந்துட போறேன். இது எனக்கு தேவையா அந்த அவமானம்? சின்ன பிள்ளை மாதிரி தட்டி தட்டி விளையாடுவேனா? ஏய், என்னை கேவலப்படுத்தாதப்பா. ஏற்கனவே எனக்கு பைப்பு வேலை செய்யலங்கிறாங்க.